ஓம் சாந்தி. 17/5/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நான் மலராகி இருக்கிறேனா? தேக அகங்காரத்தில் வந்து முள்ளாக ஆகவில்லை தானே என்று தன்னை தானே பாருங்கள். தந்தை உங்களை முள்ளிலிருந்து மலராக்குவதற்காக வந்திருக்கிறார். கேள்வி: எந்த நிச்சயத்தின் ஆதாரத்தில் தந்தையிடம் உறுதியான உடையாத அன்பு வைக்க முடியும்? பதில்: முதலில் தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது தந்தையின் மீது அன்பு இருக்கும். நிராகார தந்தை இந்த பாக்கியசாலி ரதத்தில் அமர்ந்திருக்கிறார் என்ற உறுதியான நிச்சயமும் இருக்க வேண்டும். அவர் நமக்கு இவர் மூலமாக படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயம் எப்போது உடைந்து விடுகிறதோ அப்போது அன்பும் குறைந்து விடுகிறது. ஓம் சாந்தி. முள்ளிலிருந்து மலராக்கக்கூடிய பகவானுடைய மகா வாக்கியம், அதாவது தோட்டக்காரரின் மகா வாக்கியம். அதாவது சிவ்பாபா தோட்டத்திற்கு சொந்தக்காரர். ஆகையால முள்ளிலிருந்து மலராக்கக்கூடிய தோட்டக்காரரின் மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நாம் இங்கே முள்ளிலிருந்து மலராகுவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இதற்கு முன்பு நாம் முள்ளாக இருந்தோம். இப்போது மலராக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் அறிவீர்கள். பதித பாவனா வாருங்கள் என்று தந்தையின் மகிமையை பாடுகிறார்கள். அவர் படகோட்டி, தோட்டக்காரர், பாப கட்டேஸ்வரர் ஆவார். ஞானக்கடல், சுகக்கடல் என்று அவருடைய மகிமையை கூட பாடுகிறார்கள். இப்போது நீங்கள் நாம் அந்த ஒரு தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். முள்ளாக இருக்கக்கூடிய மனிதரிலிருந்து இப்போது நாம் மலர் போன்ற தேவதையாக ஆகுவதற்காக வந்திருக்கிறோம். இது உங்களுடைய குறிக்கோள் ஆகும். இப்போது ஒவ்வொருவரும் எனக்குள் தெய்வீக குணங்கள் இருக்கிறதா, நான் அனைத்து குணங்கள் நிறைந்தவனாக இருக்கிறேனா என்று தன்னுடைய மனதிற்குள் பார்க்க வேண்டும். தேக அபிமானமும் கூட மிகவும் கடினமான அபிமானம் ஆகும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டால் தந்தையிடம் மிகுந்த அன்பு இருக்கும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நாளை எங்கே இருப்பீர்கள்? இன்று இந்த வீடு, வாழும் இடம் எப்படி இருக்கிறது? எவ்வளவு அழுக்காக இருக்கிறது! இதற்கு விகாரங்கள் நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது. அனைவரும் விஷத்தின் மூலம் பிறக்கிறார்கள். நீங்கள்தான் சிவாலயத்தில் இருந்தீர்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு மிகவும் சுகமானவர்களாக இருந்தீர்கள். துக்கத்தின் பெயர் அடையாளமும் இருக்கவில்லை. இப்பொழுது மீண்டும் அதுபோல் ஆகுவதற்காக வந்திருக்கிறீர்கள். இப்போது தந்தை தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கிறார். இது கடைசி பிறவி, விஷம் அருந்துவதை விடுங்கள் என்று கூறுகிறார். ஆனாலும் புரிந்து கொள்வதில்லை. இப்போது தூய்மை ஆகுங்கள் என்று அனைத்து ஆத்மாக்களின் தந்தை கூறுகிறார். இப்போது நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்கிறீர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறீர்கள். நான் மலராக ஆகியிருக்கிறேனா? எங்காவது தேக அபிமானத்தில் வந்து முள்ளாக ஆகவில்லை தானே என்று தன்னை தானே கேட்டுக்கொள்ளுங்கள். சத்தியமானவர் ஒரு தந்தைதான். இப்போது அவருடைய சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நான் இறை மாணவன், பகவான் எனக்கு பாடம் படிப்பிக்கிறார் என்ற நினைவு இருந்தாலும் கூட அஹோ சௌபாக்கியம். அதாவது இந்த அளவிற்கு
உங்களுக்கு நினைவிருந்தாலே போதும், பாக்கியத்தை அடைஞ்சிடுவீங்க அப்படின்றார். நம்முடைய தந்தை இங்கு இருக்கிறார். அவர் தந்தை, ஆசிரியர், பிறகு குருவாகவும் இருக்கிறார். 3 பாகத்தையும் இப்போது நடித்து கொண்டிருக்கிறார். தந்தையை நினைவு செய்வதினால் பாவங்கள் நீங்குகிறது. பிறகு உங்களுக்கு ஒளி கிரீடம் கிடைத்து விடுகிறது. இது ஒரு அடையாளம்தான், மற்றபடி ஒளி கிரீடம் தெரிகிறது என்பதில்லை. இது தூய்மையின் அடையாளம் ஆகும். இந்த ஞானம் வேறு யாருக்கும் கிடைக்காது. கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். அவருக்குள் முழு ஞானமும் இருக்கிறது. இப்போது நாம் தந்தையிடம் செல்ல வேண்டும். ஆகையால் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஷரீரத்தை விட்டுவிட வேண்டும். ஷரீரம் அழிந்து விட்டது என்றால் உலகம் முடிந்துவிட்டது. அதாவது பொதுவாக இந்த உலகத்தில் யாராவது ஷரீரத்தை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்காக இந்த பழைய சம்பந்தங்கள், உறவுகள் எல்லாமே முடிஞ்சிடும். திரும்ப புதிய சம்பந்தங்கள் கிடைக்கும். அதுபோல் இந்த ஷரீரம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகம் முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சொர்க்கத்தில் புது சம்பந்தங்கள் கிடைக்கும். எனவே தான் ஏறினால் வைகுண்ட ரசம், விழுந்தால் நொறுங்கி விடுவீர்கள் என்று பாபா பயமுறுத்துகிறார். ஞான யோகத்தை கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் வைகுண்டத்தின் எஜமானர் ஆக முடியும். தந்தையை விட்டுவிட்டால் விகாரம் என்ற சாக்கடையில் விழுந்து விடுவீர்கள். அஹோ மாயா, எவ்வளவு பலமான அடி விழுந்து விடுகிறது. இப்போது தந்தையின் ஸ்ரீமத் படி நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அல்லவா? தேவதைகள் விகாரத்தின் மூலம் பிறவி எடுப்பதில்லை. அது விகாரமற்ற உலகம். அங்கே 5 விகாரங்கள் இருப்பதில்லை. சிவ்பாபா சொர்க்கத்தை உருவாக்கி இருந்தார். இப்போது நரகமாக இருக்கிறது. இந்த படிப்பில் சிலர் மிகவும் புத்திசாலியாகி விடுகிறார்கள். சிலர் இப்போதுதான் படித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் படித்து படித்து பழையவர்களையும் விட கூர்மையானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வர வேண்டும். மற்றபடி முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமம் இருக்கிறது. அதாவது பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வரணும், அதை மறந்துடணும். அப்புறம் வேறு எதை நினைக்கணும்? முக்தி தாமத்தையும் ஜீவன் முக்தி தாமத்தையும் நினைக்கணும். அது 2 இருக்குதானே அப்படின்றார். நீங்கள் ஒருவரை தவிர வேறு யாரையும் நினைவு செய்வதில்லை. அதிகாலையில் எழுந்து நான் அஷரீரியாக வந்தேன், அஷரீரியாகி செல்ல வேண்டும் என்று பயிற்சி செய்ய வேண்டும். பிறகு எந்த தேகதாரியையாவது ஏன் நினைவு செய்ய வேண்டும்? அதிகாலை அமிர்த வேளையில் எழுந்து தன்னுடன் இப்படி பேச வேண்டும். ஆக அதிகாலை நேரம் மிகவும் நல்லது என்று ஞானக்கடல் கூறுகிறார். அதிகாலையில் எழுந்து மிகவும் அன்பாக தந்தையை நினைவு செய்யுங்கள். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். கண்டிப்பாக சதோபிரதானம் ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்யும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது என்றால் குஷியில் அமர்ந்திருப்பீர்கள். ஷரீரத்தின் மீது இருக்கும் பற்று நீங்கிக் கொண்டே போகும். பிறகு தேகத்தின் உணர்வு இருக்காது, மிகுந்த குஷி இருக்கும். நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீர்கள். 84 பிறவிகள் எடுத்து அனைத்தையும் மறந்து விட்டீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்போது என் வழிப்படி நடந்து செல்லுங்கள். 5 விகாரங்களை விட வேண்டும். தேக அபிமானத்தை விட வேண்டும். வேலை மற்றும் காரியங்களை செய்து கொண்டே
தந்தையையும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். முழு நாளில் தேக அபிமானத்தில் வந்து எந்த பாவ கர்மமும் செய்யவில்லை தானே என்று தினமும் தன்னுடைய சார்ட்டை பாருங்கள். இல்லையென்றால் தண்டனை 100 மடங்கு ஆகிவிடும். மாயா சார்ட் வைப்பதற்கும் கூட விடாது. 2 அல்லது 4 நாட்கள் எழுதிவிட்டு பிறகு விட்டு விடுகிறார்கள். தந்தைக்கு யோசனை இருக்கும் தானே, இரக்கமும் வருகிறது. குழந்தைகள் என்னை நினைவு செய்தார்கள் என்றால் அவர்களுடைய பாவங்கள் நீங்கும் அல்லவா? இதில் உழைப்பு இருக்கிறது. தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. மற்றபடி ஞானம் மிகவும் சகஜமானது. அதாவது சிவபாபா என்னை நினைங்க அப்படின்னு சொல்கிறார். அஷரீரி ஆகுங்க, மனிதர்களை நினைக்காதீங்க, தேக அபிமானத்தில் வராதீங்க அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம அந்த முயற்சியே செய்யலை அப்படின்னா பாபாவுக்கு யோசனையும் வரும், இரக்கமும் வரும். இப்படி இருந்தால் எப்படி இவங்களை நான் கூட்டிகிட்டு போகிறது? தேக அபிமானத்தில் வந்து பாவங்கள் செய்துட்டே இருந்தாங்கன்னா தண்டனை தானே அதிகமாகுது. அதனால இவங்க நினைக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் இதில் உழைப்பு இருக்குன்றது கூட அவருக்கு தெரியும். இருந்தாலும் குழந்தைகள் நஷ்டத்தை ஏற்படுத்திக்க கூடாது அப்படின்னு நினைப்பாராம். மற்றபடி ஞானத்தில் உழைப்பு இல்லை, அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அமிர்த வேளையில் எழுந்து நான் அஷரீரியாக வந்தேன், இப்போ அஷரீரியாக திரும்பி போகணும், இந்த பயிற்சியெல்லாம் செய்யணும் இல்லையா? தேகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றை விடணும், இதில் உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அதிகாலை அமிர்த வேளையில் எழுந்து தந்தையுடன் மிகவும் இனிமையாக பேச வேண்டும். அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். தந்தையின் நினைவை தவிர வேறு எந்த நினைவும் வரக்கூடாது என்பதில் கவனம் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், தன்னுடைய பார்வையை மிகவும் சுத்தமாக தூய்மையாக ஆக்க வேண்டும். தெய்வீக மலர்களின் தோட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகையால் மலராகுவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், தன்னுடைய சக்திசாலியான மனநிலையின் மூலம் மனசா சேவைக்கான சான்றிதழ் பெறக்கூடிய சுய பயிற்சியாளர் ஆகுங்கள். அதாவது தன்னை தானே பயிற்றுவிப்பவர் ஆகுங்கள். உலகத்திற்கு லைட் மற்றும் மைட்டின் வரதானத்தை கொடுப்பதற்கு, அதாவது ஒளி மற்றும் சக்தியின் வரதானத்தை கொடுப்பதற்கு அமிர்தவேளை நினைவில் சுயத்தின் பயிற்சியின் மூலம் சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். அப்போதுதான் மனசா சேவைக்கான சான்றிதழ் கிடைக்கும். கடைசி நேரத்தில் மனதின் மூலம், பார்வையின் மூலம் தூய்மையாக்குவதற்கான, தன்னுடைய உள்ளுணர்வின் மூலம் மற்றவர்களுடைய உள்ளுணர்வை மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். தன்னுடைய உயர்ந்த நினைவின் மூலம் அனைவரையும் சக்திசாலியாக ஆக்க வேண்டும். எப்பொழுது இப்படிப்பட்ட லைட் மற்றும் மைட் கொடுப்பதற்கான பயிற்சி இருக்குமோ அப்பொழுதுதான் தடையற்ற வாயுமண்டலம் உருவாகும். மேலும் இந்த கோட்டையும் உறுதியாகிவிடும். ஸ்லோகன்: மனம், சொல், செயல் 3 விதமான சேவையையும் ஒன்றாக கூடவே செய்யக்கூடியவர்கள்தான் புத்திசாலி ஆவார்கள். அவ்யக்த சமிகை: நொடியில் முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை அடையுங்கள் என்று என்ன சவால் விடுகிறீர்களோ அதை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு சுயமாற்றத்தின் வேகம்
நொடிவரை வந்திருக்கிறதா? அதாவது ஒரு செகண்டில் முக்தி, ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி அடையுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறீங்க, சவால் விடுறீங்க. அப்போ உங்களையே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு செகண்டில் சுயத்திற்குள்ளே மாற்றம் ஏற்படும் அளவிற்கு வந்திருக்கா? ஏதாவது நடந்தால் கூட ஒரு செகண்டில் தன்னை மாற்றிக்கணும், அந்த வேகம் வந்திருக்கா? சுயமாற்றத்தின் மூலம் மற்றவர்களையும் மாற்ற வேண்டும். பிரம்மா குமார் என்றால் உள்ளுணர்வு, பார்வை, செயல் மற்றும் வார்த்தைகளில் மாற்றம் இருக்க வேண்டும். கூடவே தூய்மையின் பர்சனாலிட்டி மற்றும் ஆன்மீக ராயல்ட்டியின் அனுபவம் செய்வீங்கள். வந்ததுமே சந்தித்ததுமே இந்த பர்சனாலிட்டியின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும். அதாவது பிரம்மா குமார் அப்படின்னாலே உள்ளுணர்வில், பார்வையில், செயல்களில், வார்த்தைகளில் மாற்றம் இருக்கணும். ஆனால் அதன் கூடவே தூய்மையினுடைய பர்சனாலிட்டி, ஆன்மீக ராயல்ட்டியும் இருக்கணும். யார் உங்களை பார்த்தாலோ அவங்க வந்த உடனே, உங்களை சந்தித்த உடனே உங்களுடைய அந்த பர்சனாலிட்டி பக்கம் கவர்ந்திழுக்கப்படணும். அப்போ தான் அவங்க பாபாவுடைய பிராப்திகளை அடைவாங்க. ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ. காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை.